நான் ஜெய்சங்கர் ஜோதிடர் ரத்னா, உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றி ஜாதகம். உங்கள் ஜாதகத்தை கையில் கொடுத்து, சார் இது வெற்றி ஜாதகமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பார்க்கலாம். ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய வெற்றி தோல்வியை நல்லா தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இந்த இடங்களில் சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், தனித்த புதன் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி சந்திரன் நிற்கிற இடத்துல இருந்து 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் சுபக்கிரகங்கள் நின்றால், குருவோ புதனோ சுக்கிரனோ இருந்தால், பார்வை செய்தால் அந்த ஜாதகம் வெற்றி ஜாதகம். இப்போ உதாரணமாக லக்கணத்திலேருந்து 6ஆம் பாவகத்தில் சூரியனோ செவ்வாயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 6ஆம் பாவகத்தை குருவோ சுக்கிரனோ நேரடியாக தங்களது பார்வையில் பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த திசை, அந்த 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்கும்போது, அல்லது சூரிய திசை அந்த 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த திசை நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்குங்க, அது கெட்ட கிரகங்களாச்சு, சேர்க்கை சரியில்லையே, அப்போ அவ்வளோதானா, தொழில் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் அந்த 10ஆம் இடத்தை குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ பார்வை செய்தால் அவங்க தொழிலில் டாப்பில் வருவாங்க. பல பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. தனக்கு கீழே பல பேரை வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஸ்தாபனத்தை வச்சுருக்காங்க. அதனால் தொழிலில் வந்து வெற்றி பெறுவாங்க. அது அந்தந்த தசா காலத்தில் சனி திசையெல்லாம் அந்த நேரம் அந்த ஜாதகத்துக்கு ஆரம்பிக்கிறாப்புல இருந்தால் அவங்க ஓஹோன்னு எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. நல்ல இடங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அது வெற்றி ஜாதகம். நன்றி, வணக்கம்.